இன்பம் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவினு முடி கடக்களிற்றை கருத்துள் கடக்களிற்றை கருத்துள் இருத்துவார் பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி ஆழி மிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாரூரர் திருத்தாள் போற்றி சோதிடம் வல்ல நல்ல சொற்பொழிவாளன் வாழ்க மாதிடம் கொண்டான் வந்த மலர்ப்பதம் தன்னை உன்னி தீரிடம் கொள்ளாதென்றும் திடமுடன் பூசை செய்யும் சேதிடன் ராமலிங்க தெய்வமே போற்றி போற்றி நன்று நாடோறும் நம்பினை போயரும் நன்று நாடோறும் நம்பினை போயரும் என்று இன்பம் தழைக்க இருக்கலாம் என்று இன்பம் தழைக்க இருக்கலாம் சென்று நேர் திரு வேட்களத்துறை போச்சடை யானை தொழுமின்னே வேட்களத்துறை துன்று போச்சடை யானை தொழுமினே வேட்களத்துறை வேதியன் எம்மீரை வேட்களத்துறை வேதியன் எம்மீரை ஆக்களேறுவர் ஆனஞ்சு ஆடுவர் ஆக்களேறுவர் ஆனஞ்சும் ஆடுவர் பூக்கள் கொண்டவன் உன்னடி போற்றினால் காப்பர் நம்மை கரைவிட சன்னலே பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினான் காப்பர் நம்மை கரைவிட சன்னலே ஏ சஜரி நன்னா திருச்சிற்றம்பலம் பார்வதி பதே அருள்படிவாகிய அம்பலவானுடைய பெருங்கருணையினாலே இன்று பெரிய புராணம் என்கின்ற ஒரு அருள் வரலாற்று நூலிலே
திருமலை சிறப்பு என்கின்ற பகுதி பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். பெரிய புராணம் திருமுறையிலே சேர்க்கப்பட்ட ஒரு தனிச்சிறப்புடை. திருமுறைகள் 12. அந்த 12 திருமுறைகளில் பெரிய புராணத்தை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் இதனுடைய பெருமை நன்றாக விளங்கும். எத்தனையோ புராணங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் திருமுறையிலே சேர்ப்பதில்லை. பெரிய புராணத்தை மட்டும்தான் திருமுறையிலே சேர்த்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். பஞ்சபுராணம் பாடுகிற போது திருமுறையில பஞ்சபுராணம் பாடுற போது பெரிய புராணம் பாடும். பஞ்சபுராணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னென்ன பஞ்சபுராணம்? தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். சபாஷ். பல பேருக்கு தெரியாது. சுவாமிக்கு முன்னால் திருமுறை பாடுகிற போது 12 திருமுறையும் வரிசையா பாடும். அப்படி இல்லைன்னா இந்த 5 பாடும். திருவாசகம் பாடிட்டு திரும்ப தேவாரத்தில் போகக்கூடாது, வரிசையா முறைப்படி பாடும். அப்ப இந்த 5 பஞ்சபுராணத்துல பெரிய புராணம் இடம்பெற்றிருக்கு. இது வரலாற்று நூல், தோத்திர நூலாகவும் இருக்கிறது. வரலாற்று நூலாகவும் இருக்கிறது, தோத்திர நூலாகவும் இருக்கிறது, புராணமாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு இலக்கியம் பெரிய புராணம். இது சேக்கிழார் பெருமானாலே நமக்கு உபகரிக்கப்பட்டது. சேக்கிழார் முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு இந்த பெரிய புராணத்தை எழுதினார். நாட்டுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும், மக்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்று கருதி, முதலமைச்சருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அந்த காலத்தில், பழைய காலத்து முதலமைச்சருக்கு நிறைய வேலை இருக்கும், அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு இந்த நூலை எழுதியிருக்கிறார் என்றால் இதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு இலக்கியம், நல்ல தமிழ் இலக்கியம், நல்ல தமிழிலே சேக்கிழார் நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். அதனால இந்த பெரிய புராணத்தை கேட்பது ஒரு ஞான வேண்டி. இப்போ யாகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 1,00,000 ரூபா ஆகும். சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சுமார் 1,00,000 ரூபா ஆகும். இப்போ இந்த பெரிய புராணம் 1 மணி நேரம் கேட்டால் 1,00,000 ரூபா கொடுத்து யாகம் பண்ணினா என்ன பண்ணணும் அவ்வளவு கிடைக்கும். ஞான வேண்டி. அதனால அப்படிப்பட்ட சிறப்புடையது இந்த பெரிய புராணம். இதில் இப்பொழுது திருமலை சிறப்பு என்கின்ற ஒரு பகுதி வருகிறது. திருமலை சிறப்பு. திருமலைன்னா கைலாயமலை, கைலாச பர்வதம். அதனுடைய சிறப்பு என்ன? பெரிய புராணம் எப்படி தோன்றியது, சுந்தரர் இந்த உலகத்துக்கு எப்படி வந்தார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பகுதியில் சொல்றார் சேக்கிழார். பொன்னின் வெண்திரு நீரு புனைந்தன பண்ணு நீள்வழி மால்வரை பாலது தன்னை யாவர்க்கு அறிவறியான் என்றும் மன்னி வாழ் கையிலை திருமாமலை. அந்த கைலாயமலை மேலே நல்ல பனி படர்ந்திருக்குதா? அது எப்படி இருக்கிறது என்றால், அப்படி உடம்பெல்லாம் திருநீர் பூசினா எப்படி இருக்குமோ அது போல இருக்கும். அதுக்கு மேலே தன்னை யாவர்க்கும் அறிவறியான், யாராலும் சிவபெருமான புரிந்து கொள்ள முடியாது. அறிவறியான் என்றால் அவனை இப்படி என்று அறிய முடியாது. இன்ன தன்மையன் எந்தறிவொன்னா எம்மாலை. அப்படிப்பட்ட சிவபெருமான் வீற்றிருக்கிற கைலாயமலை அண்ணல் வீற்றிருக்க பெற்றது ஆதலின் நன்னும் 3 உலகும் நான் மறைகளும் எண்ணில் மாதவன் செய்ய வந்து எய்திய புண்ணியன் திரண்டு உள்ளது போல்வது. சுவாமி அங்கே இருப்பதனாலே வேதங்களும்
மற்ற முனிவர்களும் செய்த அந்த புண்ணியமானது திரண்டு இருப்பது போல இருக்கலாம். புண்ணியமே திரண்டு ஒரு மலையாக இருந்தால் எப்படி இருக்கும், அது போல கைலாய மலை இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஹெட் ஆஃபீஸ், சிவபெருமானுடைய ஒரு தலைமைச் செயலகம். இது இந்த உலகத்துக்கு இருக்கிற கைலாயம். இப்போ கைலாய யாத்திரைன்னு போகிறாங்கல்லவா, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கைல யாத்திரை. கைலைக்கு போனவங்க கைலை புனிதர்னு போட்டுக்குவாங்க, கைலாய மலைக்கு போகிறவங்க. அதனால் அப்பர் பெருமான் முதல்ல கைலாயத்துக்கு போனார். உங்களுக்கு தெரியுமா? திருநாவுக்கரசர் கைலைக்கு போனார், நடந்தே போனாருமா கைலாயத்துக்கு. நினச்சி பார்க்க முடியுமா? 80 வயசில் நடந்து போகிறார் கைலாயத்துக்கு. ரொம்ப தூரம் நடந்து போனார், ஒத்தை யாரும் துணை இல்லை. அங்கே ஏதாவது ஹோட்டல் உண்டா? ஒன்றும் கிடையாது. தங்கறதுக்கு இடம் உண்டா? எதுவும் தெரியாது. பாஷை தெரியுமா? அதுவும் திருவருள் ஒன்று தான் துணை. நடந்தே போகிறார் கைலாயத்துக்கு. அப்படி ரொம்ப தூரம் போய் கை கால்களெல்லாம் தேய்ந்து, கால் தேய்ந்து, அப்புறம் தாவி தாவி போனார். அப்படி எவ்வளோ தூரம் போக முடியும்? கையெல்லாம் தேய்ந்து ரத்தம் குட்டி. அப்புறம் உருண்டு உருண்டு போனார். அப்படி உருண்டு உருண்டு போய் உடம்பெல்லாம் தேய்ந்து ரத்தம் கொட்டுது. அப்படியே அதுக்கு மேலே போக முடியாதுங்கிற ஒரு இடத்துல பேசாமல் அப்படியே படுத்திருந்தார் கொஞ்ச நேரம். அந்த நேரத்துக்கு ஒருத்தர் வந்தார். யார் யார் என்ன சமாச்சாரம்னு கேட்டார். அப்போ இவர் சொன்னார், நான் தென்னாட்டிலேருந்து வர்றேன், தமிழ்நாட்டிலேருந்து. எங்கள் அப்பாவும் அம்மாவும் கைலாய மலையில் இருக்கிறாங்க, அவங்கள போய் பார்க்கணும், அதுக்காக வந்தேன் அப்படின்னார். அவர் சொன்னார், அட போய்யா, கைலாயமாவது நீ போய் பார்க்கறதாவது, தேவர்களால் கூட நெருங்க முடியாத அந்த கைலை மலையில் நீ ஒரு மனுஷன் போய் பார்த்துருவியா? திரும்பி போய்யா அப்படின்ட்டார். கைலை மால்வரையாவது காசினி மருந்து அயில்கொள் பயிலும் மானுட பான்மையோர் அடைவதற்கு எளிதோ? மனுஷன் போய் பார்க்க முடியுமா? அயில்கொள் வேலுடை அமரர் அணுகுதற்கு அரிதார், தேவர்களால் கூட பார்க்க முடியாது. நீ போய் பார்க்கறேங்கிறிய, நடக்கிற காரியமா? வீடு அத்தனை உமக்கினை கடனென விளங்கும் இந்த காட்டில் யாரும் இல்லாத ஒரு வனத்தில் கைலாயத்தை பார்க்குறேன், திரும்பி போய்யா அப்படின்னா. அப்படி சொன்ன உடனே இவர் என்ன தெரியுமா சொன்னார்? நீ திரும்பி போய்யான்ட்டார். வீடு அத்தனை உமக்கினை கடனென விளங்கும் தோடும் ஆகமும் நூமுனி துவளும் நூமுனி சொல்ல, என்னை ஆளும் நாயகன் கைலையில் இருக்கை கண்டு அல்லால் மாடி உடல் கொண்டு வீடேன் என மறுத்தார். என்னைக்கு இருந்தாலும் இந்த தேகமானது அழிய போகும், அதனாலே என்னுடைய நாயகன் இருக்கிற கைலை மலையை பார்க்காமல் நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னாரு. அப்படி சொன்ன உடனே வந்தவர் ஆகாசத்தில் தோன்றினார். கீழே நின்னாரு, மறந்துட்டார். ஆகாயத்தில் தோன்றி, அன்பனே உன்னுடைய பக்தியை மெச்சினோம். கைலைக்கு போக வேண்டும் என்றால் ஒரு வைராக்கியம் இருக்கணும். சரி சரி, உனக்கு கைலை காட்சியை திருவையாற்றிலே தருகிறேன், அங்கு வந்து பார். இந்த பொய்கையிலே மூழ்கி திருவையாற்றிலே எழுந்துரு, அங்கே நாம் கைலை காட்சியை காண்பிக்கிறோம் அப்படின்னாரு. சுவாமி சொன்ன உடனே எழுந்து மூழ்கினார். அந்த தேகத்தில் இருக்கிற அந்த வருத்தம், அந்த துணியெல்லாம் நீக்கி விட்டார். அங்கே மூழ்கினார், இங்கே எழுந்துருச்சார் திருவையாற்றில். கைலாயத்துக்கும் திருவையாற்றுக்கும் சுரங்கப்பாதை இருக்குதுங்க. அப்படியே இங்கே திருவையாற்றில் எழுந்த குளம் இருக்கு. இங்கே காட்சி, அருமையான காட்சி. மாதற்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி, மாதற்பிறை கண்ணியானே மலையான் மகளோடும்
யாதும் சுவடு படாமல். சுவாமி சொல்ற சான்று, நம்ம குருநாதர் சொல்கின்ற வார்த்தை. நான் எந்த பாதச்சுவடு இல்லாம கைலாயத்திலிருந்து இங்க வந்தேன்னு சொல்றேன். யாதும் சுவடுனா பாதச்சுவடு, நடந்து வந்தா பாதச்சுவடு இருக்கும், நடக்கல பாதாள வழியா வந்துட்டார். யாதும் சுவடு படாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும். சுவாமி வருகிற அந்த காட்சியை வர்ணிக்கிறார். காதன் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டேன் கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். கண்டேன் சுவாமியை கண்டேன் என்று கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். யாரும் காண முடியாத அற்புத காட்சியை கண்டேன் என்று நாவுக்கரசர் பாடுகிறார். ஆகையினாலே கைலை என்பது சாதாரண மானுடர்களாலே அடைய முடியாமல் இருப்பது. இப்ப கைலைக்கு போறாங்கன்னா அந்த ஒரு எல்லைக்கு போறாங்க, அவ்வளவுதான் சுவாமி இருக்கிற எல்லை. நம்ம அப்பர் பெருமான் 1300 ஆண்டுகளுக்கு முந்தி கைல யாத்திரையை மேற்கொண்டு அந்த காட்சியை கண்டார். அப்படிப்பட்ட அற்புதமான தலம் கைலை. அது பூவுலகத்திலே ஒரு வெண்மலர் போல காட்சி தருகிறார். வெண்மையாக நிலவு எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தண்டளிர் ஆக மற்ற தலங்கள் எல்லாம் இலைகளாகவும் உலக என்னும் ஒளிமணி வள்ளியின் மேல் வள்ளி மேல் மலரு வெண்மலர் போல்வதம் மால்வரை. ஒரு வெண்மையான மலர் மலர்ந்திருப்பது போல அந்த மால்வரை திகழ்கிறது. மேன்மை நான்மறை நாதமும் விஞ்சையர் காண வீணையின் ஓசையும் காரெதிர் தான மாக்கள் முழக்கமும் தாவி சீர் வான துந்துவி ஆர்ப்பும் மருங்கலாம். தேவர்கள் துந்துவி முழங்குகிறார்கள். அதற்கு மேலே அடியாருடைய சப்தம், வீணையினுடைய ஓசை, வேதனுடைய ஓசை, விஞ்சையர்களுடைய பாடல் இவையெல்லாம் நிரம்பி இருக்கின்றன. பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அணிந்த கோடி அணிமுடி மாலையும் புனித கற்பக பொன்னரி மாலையும் முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னலாம். நீடு தேவர் நிலைகளும் வேண்டி நாடு ஐம்பெரும் பூதமும் நாட்டுவர் கோடி கோடி புரட்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பரப்பது வாங்கலாம். அங்கே கைலை மலையில ஒரு கூட்டம் இருக்கு. யாருன்னா சிவபெருமானுடைய ஒரு கூட்டம் இருக்கு. என்ன கூட்டம்னா பூத கூட்டங்கள். பூத கூட்டங்களை எப்பவும் கையில் வச்சிருப்பார். எதுக்காகனா பாடுவாங்க. அவங்க சுவாமியை பாட்டு பாடுவாங்க, நடனம் ஆடுவாங்க. சுவாமி எப்பெல்லாம் பாடுறாரோ அப்போ பூத கூட்டங்கள், எப்பெல்லாம் ஆடுறாரோ பூத கூட்டங்கள் இருந்து பாடும். ஒக்கரை உடல் வீணை கொட்டி பக்கமே பகுவாயன பூதங்கள் ஒக்க ஆடல் உகத்துடன் கூத்தராய் அக்கினோடு அரவு ஆர்ப்பர் ஆரூரர் என்பது தேவாரம். அப்படி பூத கூட்டங்கள் அது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை, கோடி கோடியாக இருக்கிறான். ஏராளமான கூட்ட கூட்ட பூதங்கள் அது பாடும் ஆடும். அப்படின்னு இப்போ நீங்கள் இங்கேருந்தே கைலாயத்தை பார்க்கலாம். கைலாயத்தை இங்கேருந்தே பார்க்கலாம். நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையின் மூண்டவன் தூய மால்வரை சோதியில் மூழ்கியொன்று ஆய அன்னமும் காணாது அயற்குமான். மலை வெள்ள விளேன்னு இருக்குதா, அங்கே பிரம்மா அடிக்கடி போவார். பிரம்மா போய் முன்னால தன்னுடைய வாகனத்தை நிறுத்திட்டு உள்ளே போனார். அப்படி உள்ளே போனவர் வெளியில் வந்து பார்க்கிற போது அந்த வந்த அந்த வாகனத்தை காணும். பிரம்மா என்ன வாகனத்தில் வருவார்? அன்ன வாகனத்தில், அன்ன பிச்சு, அன்னம். அன்னம் இதில் கூட நல்ல அன்னப்பறவை நம்ம நாட்டில் இருந்த ஒரு அற்புதமான பறவை. அன்னத்தை சொல்லாத புலவர்கள் இல்லை.
அப்படி அன்ன வாகனத்தில் வர பிரம்மா வெளியில் வந்து பார்த்தா காணும். என்ன எல்லாம் ஒரே வெண்மையாக இருந்தால் எங்கே போய் தேடுறது? கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப நேரம் தேடிட்டு அப்புறம் பார்த்தா அவனை பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ வெண்மையாக இருக்கலாம். அப்படிப்பட்ட காதில் வெண்குடையோன் கடல் தொடு நெடியோன் காலம் பார்த்திருந்து அறியான் சோதி வெண் கையிலை தாழ்வரை உடையில் புதிக்கையோன் ஊர்தியைக் கண்டு மீதொடு வண்டை செஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனதன் அதன்கள் ஆதி ஏனமதாய் இடக்கலுற்றான் என்று அதனை தன் மனம் வந்த அனைவரும் கருடன். அதற்கு மேலே இப்படியான வர்ணனைகள் நிறைய வருகின்றது அந்த கைலையுடைய சிறப்பு. அதில் பல தேவர்கள் பிரம்மா விஷ்ணு இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாரும் வந்து சுவாமியை வணங்கி கொண்டு செல்கின்றார்கள். அப்படி செல்கிற போது வேதன் நான்முகன் மால் புரந்தரன் முதலாம் விண்ணவர் எண்ணிலார் மற்றும் காதலால் விளைந்த முதல் பெரும் தடையான் கதிர்மணி கோபுரத்துள்ளார் பூத வேதாள பெருங்கணநாதர் போற்றிட பொதுவில் நின்று ஆடும் நாதனார் ஆதி தேவனார் கோயில் நாயகன் நந்தியும் பெருமான் நெற்றியிற் கண்ணர். அங்கே கைலாயத்தில் முக்கியமான ஒரு பிரதானமான ஒரு செக்ரட்டரி இருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் நந்தியம் பெருமான். அவர் எந்த ஊர் தெரியுமா? நம்ம திருவையார். திருமணவாடியில் கல்யாணம் பண்ணார், திருவையாற்றில் பிறந்தார். அவர் தான் கைலாயத்தில் முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர். திருநந்தி தேவர் சுவாமிக்கு பக்கத்தில் இருக்கிறவர். அணுக்க தொண்டர் என்று சொல்லுவாங்க. திருநந்தி தேவர் அவர் தான் நமக்கெல்லாம் குரு, முதல் குரு சிவபெருமான். அதற்கு அடுத்தாற் போல திருநந்தி தேவர். அதனால ஏதாவது செய்தியை சொல்லணும்னா முதல்ல நந்தி தேவத்தை சொல்லுவாராம் சுவாமி. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறார் திருநந்தி தேவர். ரொம்ப மேலான இடம். எத்தனை தேவர்கள், எத்தனை முனிவர்கள், அவங்க எல்லாத்துக்கும் மேல இருக்கிறார் நந்தி தேவர். நம்ம ஊருக்கார். அப்படி அந்த திருநந்தி தேவர் நெற்றிக்கண்ணும் நீலகண்டமும் சதுர்பூஜமும் உடையவர். சிவபெருமான போலவே சாரூபம் இருக்கும். நெற்றிக்கண் இருக்கும், நீலகண்டம் இருக்கும், 4 கரங்கள் இருக்கும், மான் மடு ஏற்றிருப்பார். கையில் தங்க பிரம்பு வச்சிருப்பார். பிரம்பு எதுக்குன்னா தேவர்களை எல்லாம் அடிச்சு அவங்க கூட்டத்தில் சுவாமியை பார்க்குற போது அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற வேலை நந்தி தேவருக்கு. அதனால் பிரம்மா விஷ்ணு முதலான தேவர்களெல்லாம் சரியாக வரலைன்னா ஒரு அடி வச்சுக்குவார். அப்படிப்பட்ட அதிகாரம். அவர் பேரே அதிகாரம். அதனால அங்கே நவரத்னங்கள்லாம் நிறைய சிந்தி கிடக்கும், ஏராளம். அதை திரும்ப அவங்க எடுக்க மாட்டாங்க, அது வாட்டம். கையில் மான் மடுவல் கங்கை சூழ் சடையில் கதிரிடம் பிறைநரும் கண்ணி ஐயர் வீற்றிருக்கும் தன்மையினாலும் அடப்பரும் பெருமையினாலும் மெய்யூனி தடைக்கும் தூய்மையினாலும் வென்றி வெண் குடை அனவாயன் செய்ய செங்கோல் அபயம் திருமண து ஓங்கும் திருக்கைலாய சிலம்பு. அப்படி அந்த நந்தி தேவருக்கு கீழே ஏராளமான பேர் இருப்பாங்களாம். அவருக்கு கீழே அப்படி பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி அங்கே இராணுவம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பணி செய்கிறவங்க. அந்த மாதிரி திருநந்தி தேவருடைய கூட்டம் அப்படிப்பட்ட சிறப்புடையது. அதுக்கு மேலே அனபாய சக்கரவர்த்தியினுடைய மனத்திலே இருக்கிற கைலாயங்களை அப்படின்னு ஒரு இடம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கைலாயத்திலே நல்ல அருவிகள். அங்கே 5 கங்கை இருக்குதான். கைலாயத்தில் 5 கங்கை. அந்த கங்கை எப்படி இருக்கு தெரியுமா? படிந்து மாதிரி. அங்கே மணல் கிடையாது, இந்த மாதிரி மணல் கிடையாது, எல்லாம் படி தண்ணி அப்படி சுத்தமாக. அதில் நவரத்ன படிக்கட்டு இருக்கும், இறங்குறது நவரத்ன படிக்கட்டு. நவரத்ன கல், பச்சை கல்,
மாணிக்கக்கல் அப்படியான படிக்கட்டே அப்படி முத்துக்கள் சிதறி கிடக்கும். அழகான சொர்ணமயமான தாமரை பூக்கள் அந்த கங்கையில் பூத்து, அதில் அன்னப்பறவைகள் இனிது அப்படியே உலாவி. அப்படிப்பட்ட கங்கை 5 கங்கை இருக்காங்க. அதுக்கு மேலே இன்னும் நிறைய சிறப்புகள். சுவாமி சிவபெருமான் தன்னைத்தானே பூஷித்து கொண்டிருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் நன்மை தர வேண்டும் என்று கருதி அங்கே சிவபெருமான் ஒரு மூல லிங்கம் இருக்குதான். மாணிக்க பீடத்தில் ஒரு பிரம்மாண்டமான லிங்கம் இருக்குதான். அந்த லிங்கத்தை யாராலும் பார்க்க முடியாது. அந்த லிங்கத்தில் சுவாமி மாத்திரம் உள்ளே இருந்து பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறாராம். பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறார் கைலை மலை. அந்த கைலாய மலை அந்த கைலாச லிங்கத்தை கைலாசபதி என்று அப்படி ஒரு வினாடி சிந்தித்தாலே அவங்க பாவம் எல்லாம் நீங்குது. சிவ ரகசியத்திலே சொல்லப்படுது. சிவ ரகசியத்தில் கைலாய மலையுடைய சிறப்பு அபரிமிதமாக வர்ணிக்கிறது. எங்கு பார்த்தாலும் உயர்ந்த மரங்கள், கீழே எல்லா இடத்துலையும் சிவலிங்கம். அந்த சிவலிங்கங்களிலே மரங்கள் எல்லாம் இலைகளை உதிர்க்குது, அர்ச்சனை பண்ணுது, மலர்களை உதிர்க்கின்றது, அப்புறம் கனிகளை உதிர்க்கின்றது, பூஜை நடந்துகிட்டே இருக்கு. அங்கே அன்னப்பறவைகள், மான்கள், குயில்கள் பாடுகின்றன, மயில்கள் ஆடுகின்றன. மற்ற பட்சி பறவைகள் எல்லாம் சிவநாமங்களை சொல்லுமா. இங்கே இருக்கிற மாதிரி இல்லை. அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம் சிவ சிவ, ஹரஹர, சங்கர, மகாதேவ என்று சொல்லுமா அங்கே இருக்கிற பறவைகள் எல்லாம். அதற்கு மேலே முனிவர்கள் பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. யாகம் நடந்துக்கிட்டே இருக்கும். 4 வாசல்லையும் இங்கிட்டு 250 சிவாலயங்கள், அங்கிட்டு சிவாலயங்கள், இப்படி சுற்றிய 1008 சிவாலயங்கள் இருக்கு. இப்படி எண்ணில்லாத ஒரு சிறப்புடையது அந்த கைலை. அதனால் ஞானசம்பந்த பெருமான் கைலை தேவாரம் பாடு. திருவாசகத்திலே பொருந்தவா கைலை புகுநெறி இதுகான் போதராய் என்றருளாய் என்று திருவாசகத்திலே கைலை மால்வரியை பற்றி சொல்லும். அப்படிப்பட்ட கைலாய மலையிலே ஒரு பகுதியிலே உப்பமன்னி மகரிஷி என்று ஒரு மகரிஷி இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? சிதம்பரத்திலே ஆனந்த தாண்டவ காட்சி கண்ட முனிவர். நாமெல்லாம் கண்டு வணங்குகிறோமே நடராஜ பெருமான், ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பரம யோகிகள் அவர்களுடைய உள்ளத்திலே ரகசியமாக நடித்து கொண்டு இருந்த சுவாமியே வெளியிலே வந்து எல்லாரும் காணும்படியாக நடிக்க செய்த, ஆனந்த தாண்டவம் செய்யுமாறு ஏற்பாடு பண்ணிய அந்த வியாக்கிரபாத மகர்ஷியுடைய பிள்ளை உபமன்யு. பதஞ்சலி வியாக்கிரபாதர். அவங்க எல்லாம் நடராஜனுக்கு அப்படி தெரியாது. அந்த ஆனந்த தாண்டவத்தை நாம் பார்க்குறோமே, ஒரு தவமும் இல்லாத மனிதர்களும் கண்டு அனுபவிக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒரு உபகாரத்தை செய்தவர் வியாக்கிரபாத மகர்ஷி. வியாக்கிரபாத மகர்ஷி புலிக்கால் முனிவர். மலர் பறிக்கிறதுக்காக, பூ பறிக்கிறதுக்காக புலிக்காலும் புலிக்கண்ணும் புலிக்கரங்களும் பெற்றுக்கொண்டவர். மலர் பறிச்சாரு. ஒரு நாள் அந்த மலரில் வந்து வண்டு அரிச்சு, வண்டு பார்த்தார், பயந்துட்டார். ஐயோ, சுவாமிக்கு இப்படிப்பட்ட மலரையா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணுவது? அபச்சாரம், அபச்சாரம். வண்டு அரிச்சிருச்சு. என்ன பண்றதுன்னு கலங்கினார், அழுதார். சங்கரா, பரமேஸ்வரா என்று கதறினார். சுவாமி காட்சி தந்தார். என்னப்பா வேணும்னார். குழந்தாய் என்ன வேணும்னு கேட்டார். சுவாமி, மலர் பறிக்க வேணும். அதிகாலையிலே எழுந்து மலர் பறிக்க எனக்கு வசதியாக புலிக்கண்களும் புலிக்கரங்களும்
புலிக்கால்கள் வேணும் பெருமானே, நகங்கள் தோறும் புலிக்கண் வேண்டும், உயரமான மரங்களிலே ஏறி மலர் பறிக்கணும், விடியற்காலையிலே புலிக்கும் பூனைக்கும் இரவில் கண் தெரியும். அதுக்காக அப்போ டார்ச் லைட் கிடையாது, சூரியன் உதிச்சுட்டா வண்டு அடிச்சு. அதனாலே எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். சுவாமி அப்படியே தந்தோம். அடுத்த வினாடி புலி முனிவராக மாறிட்டார். அப்புறம் என்ன, வழக்கம் போல பிரமாதம் வேணுங்கிற மலரெல்லாம் பறிச்சு சுவாமியை விருப்பம் போல அர்ச்சனை. சுவாமிக்கு மலர் முக்கியம், பூசைக்கு மலர் முக்கியம். நல்ல மலர்களை பறித்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணினா, தினந்தோறும் மலர்களை எடுத்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா சுவாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். பிள்ளைக்கு அப்பா சொல்ற மாதிரி சொல்றார். பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினான், பூக்கள் கொண்டு அவன் பொன்னடி போற்றினான், காப்பரு நம்மை கரைவிடற்று அண்ணலே அண்ணலே. அதனால நல்ல மலர் கொண்டு சுவாமியை பூசிக்கும். அப்படி நெடுங்காலம் பூசித்து சுவாமியை வரவழைச்சு ஆனந்த தாண்டவம் ஆடும்படி செய்தார். அதனால தில்லைக்கு வியாக்கிரபுரம் என்று, தமிழிலே பெரும்பற்ற புலியூர் என்று. அந்த வியாக்கிரபாத மகர்ஷியினுடைய உத்திரது உபமன்யு. உபமன்யு அவர் பல்லாயிரக்கணக்கான முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருக்கார். இன்னும் அதுக்கு மேல அவர் என்ன பண்ணார், அந்த உபமன்யு மகரிஷி தன்னையே உணர்ந்து அருந்தவம் தழைக்கின்றான். உன்னருஞ்சீர் உபமன்யு, அவருடைய பெருமையை யாராலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட உபமன்யு மகரிஷி. மன்யுனா சிவம், உபமன்யுனா இரண்டாவது சிவம், இரண்டாவது சிவமாக இருப்பவர் உபமன்யு. யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன். அந்த உபமன்யு மகரிஷியினுடைய பெருமையை சொல்றார் சேக்கிழார். அவர் எப்பேற்பட்ட முனி தெரியுமா? அவர் பூஜையில் அமர்ந்திருக்கிறார் உபமன்யு மகரிஷி. அப்ப மலர்கள் பறித்துட்டு வர சொல்றார் பூஜைக்காக. மலர் சீடர்கள் போய் பார்த்தாங்க, அன்னைக்குன்னு மலர் இல்லை. சுவாமி ரொம்ப தூரம் போய் தேடினா மலரே இல்லை சுவாமி அப்படின்னாங்க. அவர் அப்படியே யோசிச்சார். சரி சரி, அந்த கிருஷ்ணன் அவன் பூஜை பண்ணி பூவெல்லாம் போட்டுருக்குறான், போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னார். கிருஷ்ண பரமாத்மா அவர் பூஜை பண்ணி போட்டுக்கிற புஷ்பத்தை எடுத்துட்டு வர சொன்னார். இவங்க போய் ஒரு பெரிய குடலையில் அவர் பூஜை பண்ணி போட்ட அந்த பூவெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அப்படி எடுத்துட்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாங்க. இவர் பூஜை பண்ணுறார். அப்படி கேட்குற போது சீடர்களை பார்த்து கேட்டார். அந்த கிருஷ்ணன் கேட்டார், இது நான் சாமிக்கு பூஜை பண்ணி எங்கே பூவெல்லாம் எடுத்துகிட்டு போறீங்கன்னு கேட்டார் கிருஷ்ணன். எங்கள் குருநாதர் பூஜைக்கு பூ இல்லைன்னு சொன்னார். நாங்கள் அப்புறம் சொன்னார், நீங்கள் இங்கே பூஜை பண்ணி போட்டிருக்கீங்க, அந்த பூ எடுத்துகிட்டு வர சொன்னார், அதனால் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறோம்னு சொன்னாங்க சீடர்கள். அப்படியா, என்ன சமாச்சாரம், பூஜை பண்ணி போட்டாச்சா? எல்லாம் எங்களுக்கு தெரியாது, குருநாதர் வந்து கேட்டுங்க. அவர் வந்தார். அவர் பூஜை முடிக்கிற வரையும் பார்த்துட்டு இருந்து அப்புறம் கேட்டார் கிருஷ்ணன். உபமன்யு மகரிஷியை பார்த்து ஆச்சரியப்பட்டார் கிருஷ்ணன். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு பாடம் சொன்னவர், மகாவிஷ்ணுவுடைய அம்சமாயிருக்கிறவர். அவர் உபமன்யு மகரிஷியை வணங்கி பணிந்து, சுவாமி நான் பூஜை பண்ணி போட்ட நிர்மாலியத்தை நீங்கள் பூஜை பண்ணுறீங்களே, என்ன காரணம்னு கேட்டாங்க.
பூஜை பண்ணியாச்சுன்னா அது நிர்மால்யம், அதை திரும்ப பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே என்ன காரணம் கேட்டார். நீ தீட்சை இல்லாமல் செய்கின்றாய், அதனால உன்னுடைய பூஜை செல்லாதுட்டார். அந்த புஷ்பம் நிர்மாலியம் ஆகாதுட்டார். அப்படி சொன்ன உடனே அடாடா தீட்சைன்னா என்னங்க, எனக்கு யாருமே சொல்லலையேன்னார். அந்த முறைப்படி சிவாகம விதிப்படி பஞ்சாட்சர உபதேசம் பெற்று அதன் பிறகு செய்தால்தான் அது நிர்மால்யமாகும். அப்பதான் சுவாமி எடுத்துக்குவார் பூஜை. அப்படின்னா எனக்கு நீங்களே தீட்சை பண்ணி வச்சிருக்கோன்னு கேட்டார். சாஷ்டாங்கமா விழுந்துட்டார். தெரியாம போச்சு சுவாமி, இவ்வளவு நாளா யாரும் சொல்லலை, அதனால நீங்களே எனக்கு உபதேசம் பண்ணி வைக்கணும்னு கேட்டார். கேட்டபோது குண்ட மண்டலங்களை எல்லாம் அமைத்து கிருஷ்ணரை பக்கத்தில் அமர வைத்து அவருக்கு பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி வச்சார். அதன் பிறகு தன்னுடைய 2 திருவடிகளையும் கிருஷ்ணருடைய சிரசிலே சூட்டினார் உபமன்யு மகர்ஷி. உபமன்யுடைய பெருமை எவ்வளவு அளவு! அது நம்முடைய பதஞ்சலி வியாக்கரபாத மகத்துவம் அப்படிங்கிற நூலில் எங்கள் அப்பா பாடியிருக்கார். நான் பெரிய விஷயம். தீக்கையின்றி பூசை செய்தால் பயனொன்றில்லை. இதெல்லாம் நல்லா கேட்டு. தீக்கை இல்லாமல் வழிபாடு செய்தால் பலன் இல்லை. தெரியாமல் கண்ணனும் செய்து வந்தான். கண்ணனுக்கே தெரியலையே, நமக்கெல்லாம் தெரியலேங்கிறது ஆச்சரியம் இல்லை. இப்போ யார் சொல்றா தீட்சையை பற்றி? தீட்சைன்னு ஒன்று இருக்கிறது, குரு உபதேசம் இருக்கிறது, இந்த மந்திரத்தை இப்படிதான் பெற வேணும் அப்படின்னு யார் சொல்றா? ரொம்ப குறைவு. அதனால தெரியாமல் கண்ணனும் செய்து வந்தான், ஊக்கமுடன் அவனுக்கு உபதேசித்து உறுதியுள்ள சிவலிங்கம் தந்து காத்த. அந்த கிருஷ்ணருக்கு ஊக்கமுடன் மந்திர உபதேசம் பண்ணி உறுதியுள்ள சிவலிங்கம் தந்து சிவலிங்க பூஷையை செய்யும்படி ஒரு லிங்கம் தந்தாராம், சிவலிங்கம் கொடுத்தாராம். பாக்கியவான் உபமன்யு தன்னை பெற்ற பலசாலி புலிமுனியின் பாதம் போற்றி ஆக்கமுட பதஞ்சலியின் பாதம் போற்றி அரணருளை எளிதாக அடையலாமே என்று அந்த வரலாற்றை பதஞ்சலி வியாக்கரபாத மகத்துவம் அப்படிங்கிற நூலில் சொல்லப்படுகிறது. அது இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னு கேட்டால், வாயுசந்திரே அப்படிங்கிற நூலில் கிருஷ்ண பரமாத்மா உபமன்யு மகரிஷியிட தீட்சை பெற்ற வரலாறு அந்த வாயுசந்திரையில் வருகிறது. மகாபாரதம் அனுசாசன பர்வதத்திலே சொல்லப்படுகிறது, கூர்ம புராணத்திலே வருகிறது. இப்படி அந்த வரலாற்றுக்கு சான்று கிருஷ்ணர் தீட்சை பெற்ற விஷயமானது. அதை சேக்கிழார் சொல்றார். உன்னதன்சீர் உபமன்யு மணி முனி யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன். துவரைனா துவாரகாபுரி, அங்கதான் இருந்த அரசாண்டார். கிருஷ்ணர் ராஜ்யம் பண்ணார், பெரிய சாமர்த்தியமான வேலையெல்லாம் பண்ணார் கிருஷ்ண அவதாரத்தில். அதனால துவாரகாபுரி ராஜா, துவரைக்கு இரையாகிய மாதவன். மாதவன் பேர் கிருஷ்ணருக்கு, மாதவன் பேர். பெருமாளுக்கே மாதவன் பேர் வச்சிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாதவன். மாதவன் முடிமேல் அடி வைத்தவர், திருவடியை சூட்டியவர். பூதநாதன் பொருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன், முடிவில்லாத தொண்டு செய்கின்ற அந்த உபமன்யு மகரிஷி அப்பேற்பட்டவர். அத்தர் தந்த அருள் காற்கடல் உண்டு. அதுக்கு மேல ஒரு சிறப்பு. உபமன்யு குழந்தை பருவத்தில் என்ன பண்ணினார் தெரியுமா? உபமன்யு முனிவர் குழந்தையா இருக்கிற போது அவங்க மாமா வீட்டில் வளர்ந்தார், வசிஷ்ட முனிவருடைய. அந்த வசிஷ்டருடைய வீட்டுக்கு சிவ பூஜைக்கு காமதேனு வருமா, பூஜைக்கு வேண்டிய பால் முதலிய பொருளை கொடுக்கறது. காமதேனு உட்கார்ந்துருப்பார், காமதேனு வந்து பால் முதலானவற்றை கொடுத்துட்டு போகுமா.
எப்படி பூஜை பண்ணியிருப்பார். நாமெல்லாம் என்ன பூஜை பண்ணுறோம். ஆகையினால காமதேனுவை வரவழைச்சு பூஜை பண்றாருன்னா அந்த முனிவர் எப்பேற்பட்டவராக இருப்பார். அப்படி அந்த காமதேனு வரதுனால இப்போ வீட்டுக்கு வேண்டிய பால் இந்த காமதேனு கொடுத்துரும். அந்த பாலை இவர் சாப்பிட்டார். யார்? உபமன்யு மகரிஷி. கொஞ்ச நாள் அங்கேருந்து அப்புறம் இங்கே வீட்டுக்கு வந்துட்டார், சிதம்பரத்துக்கு வந்துட்டார். சிதம்பரத்தில் தான் இங்கே உபமன்யு மகரிஷி வியாக்கிரபாதருடைய வீட்டில் தங்குறார். இங்கே இருக்கார். அப்பா வீடு வியாக்கிரபாதருடைய. இங்கே இவருங்க அதிகமான ஆடம்பரம் கிடையாது. சாதாரணமான ஒரு குடிசையில் அவங்க முனிவர் குடும்பம் வாழ்ந்து வருகிறது. இப்போ இந்த பையன் பாலை கேட்குறான். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, இந்த எபைன்னு ஒரு தானியம் இருக்குது, அதை அரைச்சி மாவாக்கி அந்த மாவு தண்ணீரை பால் போல கொடுத்தா. அப்படி கொடுத்தோடனே எனக்கு இந்த பால் வேண்டாம், காமதேனு பால் தான் வேணும். அவங்க சொன்னாங்க, அரிய தவம் சிவபெருமான நோக்கி அரிய தவம் செய்கின்றவர்களுக்குத்தான் பாலும் பழமும் பதார்த்தங்களும் கிடைக்கும். நீ உனக்கு வேணும்னா நீ சிவனை நோக்கி தவம் பண்ணுப்பா அப்படின்ட்டாங்க அந்த அம்மா. அவங்களுக்கு தவத்தை தவிர ஒன்றும் தெரியாது. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லி சிதம்பரத்தில் தவம் பண்ணுறார். குழந்தையா இருக்கிற பருவத்தில் 2 வயசு 1.5 வயசுல அப்படி தவம் பண்ணுகிற போது சிவபெருமான் பிரசன்னமானார். குழந்தாய் என்ன வேணும்னு கேட்டார். காமதேனு பால் வேண்டி தவம் பண்ற சுவாமி அப்படின்னார். அடே என்ன காமதேனு பால், என்ன நான் உனக்கு பால் கடலே கொடுக்குறேன்னார். கடல், கருணை கடல். காமதேனு பால் என்னப்பா, பால் கடலே தரும். நீ நினைத்த இடத்துல பார்க்கடல் தோன்றும். அதன் பிறகு சுவாமிகிட்ட வழிபாடு விடைபெற்று கொண்டு வந்தார். வீட்டில் சொன்னார், இந்த மாதிரி பார்க்கடலே என்கிட்ட கொடுத்துட்டார். அவர் போகிற பக்கமெல்லாம் பார்க்கடல் பின்னே போகுமா. எங்கே நினைக்கிறாரோ அங்கே பார்க்கடல் தோன்றும். வேணுங்கிற பால் எடுத்து வீட்டில் தினந்தோறும் பால் கோவா, பால் பாயாசம் வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி விருந்து. தாய்மானவர் சொல்றார் இந்த வரலாற்று, பார்க்கடலை பின்னே நடக்க விட்டான்னு சொல்லி. அதனால அதை இன்னும் சிதம்பரத்தில் பார்க்கடல் வந்த இடம் இருக்கு. உபமன்யு மகரிஷி தவம் பண்ணின இடம், பார்க்கடல் தோன்றிய இடம் இருக்கிறது சிதம்பரத்தில். அது பார்க்கடல் தீர்த்தம் என்று இருக்கிறது. பார்க்கடல் வீதி என்று இருக்கிறது, அந்த தீர்த்தம் இருக்கிறது. அங்கதான் மாணிக்க வாசகர் தங்கி இருந்து சிவபெருமான் அந்த கேட்க திருவாசகத்தை சொன்னார். அவர் எழுதிக்கிட்ட இடம் இருக்கு. அன்பர்கள் போய் பார்க்க வேண்டியது, அவசியமா பார்க்க வேண்டிய இடம். பார்க்கடல் வீதி கீழ்ப்புறம் இருக்கு. பார்க்கடல் வீதி, பார்க்கடல் தீர்த்தம்னு சுவாமி அங்க திருவாசகர் எழுதிக்கிட்டார். அந்த கோயில் இருக்கு. போன மாசம் போயிருந்தோம், நல்லா வச்சுருக்காங்க. திருப்பணி நடந்துருக்கு. அதனால இது திருவாசகத்தில் சொல்றார், மாணிக்க வாசகர் சொல்றார், பாலகனார்க்கு அன்று கடல் ஈர்ந்திட்ட கோலச்சடையற்கே உந்தீவர குமரந்தன் தாதைக்கே உந்தீவர. திருப்பல்லாண்டு ஆசிரியர் பாடுகிறார், பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட, பாலுக்கு பாலகன் சொல்ல அமைப்பு, வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த விரா, மாலுக்கு சக்கரம் அன்றரும் செய்தவன் மன்னிய தில்லை தன்னும், ஆலிக்கு அந்தணர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக, பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. நல்லா இருக்குதா பாட்டு? ஒரு கை தட்டுங்க.
என்ன அருமையாக பாடுறாரு திருப்பல்லாண்டு. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த விரான். சுவாமி கொடுக்கணும்னு நினைச்சிட்டா அள்ளி கொடுப்பார். அள்ளி கொடுக்கும் வள்ளல் இவர்ணம் அனந்தீச்சரத்தாரே. அள்ளி கொடுக்கும் வள்ளல். ஆகையினால் கேட்டதெல்லாம் தருபவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட உபமன்யு மகரிஷியானர் பாலப்பிராயத்திலே பார்க்கடல் உண்டு வளர்ந்தவர். உபமன்யு மகரிஷிக்கு அது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீட்சை பண்ணி வச்சவர். சிவபெருமானத்திலே பார்க்கடல் வேண்டி பெற்றவர். சித்த ஆர்ந்து திவிட்டி வளர்ந்தவன். பத்தராய முனிவர் பல்லாயிரம் சுத்த யோகிகள் சூழ இருந்து அவருக்கு கீழே சிஷ்யர் எவ்வளவு பல்லாயிரக்கணக்கான சீடர்கள். உபமன்யு மகரிஷி கைலாயத்திலே இருக்கிறார், பாடல் சொல்லிட்டு இருக்கிறார். அப்படி சொல்லிட்டு இருக்கிற போது திக்கிருந்து ஒரு 1000 சூரியன் தோன்றினால் எவ்வளவு ஒளி இருக்குமோ அவ்வளவு ஒளி, ஒரு பேரொளி வந்து கொண்டிருந்ததா. அப்படி அங்கன் ஓரொளி 1000 ஞாயிறு பொங்கு வேரொளி போன்று முன் தோன்றிட துங்க மாதவர் சூழ்ந்திருந்தாரெல்லாம் இங்கு தென்புல் அதிசயம் என்றது. அப்படி எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இவ்வளவு சோதி வருகிறது. அந்த வான்மதி சூடிய அண்ணல் தாள் சிந்தியா உணர்ந்தம் முனிவர் பார்த்துட்டார். உபமன்யு மகரிஷி வர்றது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டார். வர்றது தென்திசை வந்த நாவலர்கோன் வன்புகள் வன்கொண்டன் எந்த யார் அருளால் அணைவான் என. அடே நம்ம குருநாதர் வர்றார், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார், வன்கொண்டர் வருகிறார் என்று அப்படியே எழுந்தார். உபமன்யு மகரிஷி அந்த ஜோதியை கண்டவுடனே எழுந்தார். அப்படி எழுந்து 2 கரங்களை கூப்பி நம்ம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா என்று கும்பிட்டார். அப்படி கும்பிட்ட உடனே கைகள் கூப்பி தொழுதெழுந்து அத்திசை மெய்யில் ஆனந்தவாரி விரவிட செய்ய நீழ்ஷடை மாமுனி செலவுலி செல்குலி ஐய நீங்க வினவுவோர் அந்தனர். அப்படி சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய அந்த ஜோதி ரூபத்தை கண்டு தரிசனம் பண்ணி உலகாந்திரம் அடைந்து மெய் சிரித்து விம்மி உரை தடுமாறி உரோமம் சிரிப்ப கைகள் சென்னியிலே கூப்பி அஞ்சலி செய்து அரகர 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 என்று கொஞ்ச நேரம் அப்படி நின்றார். கண்டு மகிழ்ந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த ஜோதியானது கையில போய் மறைந்தது. இப்ப முனிவர்கள் எல்லாரும் கேட்கிறாங்க, சிஷ்யர்கள்லாம் கேட்டாங்க. என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி குருநாதா ஒரு சந்தேகம் இல்லை. என்ன சந்தேகம்னாரு உபமன்யு மகரிஷி கேட்டார். என்ன சந்தேகம்? நீங்க சிவபெருமானை தவிர வேறு யாரையும் கும்பிட மாட்டீங்களே. ஆமா, இப்ப யாரை கும்பிட்டீங்க என்று கேட்டார்கள். அதுவும் தென் திசை நோக்கி கும்பிட்டீங்களே, தெற்கமா நோக்கி கும்பிடக்கூடாது. சுவாமி வணங்குற போது வடக்கு நோக்கி கும்பிட வேணும், கிழக்கு நோக்கி கும்பிடணும். இதுதான் மேற்கு தெற்கு நோக்கி கும்பிடக்கூடாது. இப்படி கும்பிடுறீங்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அவர் சொன்னார், குருநாதர் சொல்றார், தம்பிரானை தன் உள்ளந்தடியவன் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறைஞ்சாயிதன். தம்பிரானை தன் உள்ளந்தடியவன் நம்பியாரூரன் நாம் தொடும் தன்மைய. அன்பர்களே, நம்பியாரூரர் வன்கொண்டர்
அவர் சிவபெருமானுடைய திருவடியை உள்ளத்திலே தழுவிக் கொண்டவர், நாம் எல்லாராலும் வணங்கக்கூடிய பெரும் புண்ணியம் உடையவர், தகுதி படைத்தவர், நம்பி ஆரூரன். அவர் நமக்கெல்லாம் இப்ப தரிசனம் கொடுத்தார், அவரை கும்பிடலாம் என்று சொன்னார். நம்பியாரூரன் நாம் தொடும் தன்மையான் என்று கூற இறைஞ்சி எம்புவார் என்று பேரொழியார் செய்குழுத்தவன் நன்று கேட்க விரும்பும் நசையினும் இந்த மக்குறை செய்தருள் என்றலும். அப்ப சீடர்கள் கேட்டாங்க, குருநாதா, அப்படின்னா அந்த பெருமானுடைய அந்த வன்கொண்டருடைய சரித்திரத்தை எங்களுக்கு சொல்லியுள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். பேர்பட்டவர்னா அவங்க வரலாற்றை தெரிஞ்சுக்காம இருக்கலாமா, சொல்லுங்கோ என்று கேட்டார்கள். அப்படி கேட்ட உடனே அவர் சொல்றார், அன்னவன் பெயரு உள்ள வண்ணம் முனிவன் உரை செய்வான், வெள்ள நீர்ச்சடை மெய்ப்பொருளாகிய வள்ளல் சாத்தும் மது மலர் மாலையும் அள்ளு நீர் எடுத்தனைவானுடன். அவர் கைலாயத்திலே சுவாமிக்கு மாலை கட்டி சாத்துவார். கைலாசத்திலே சிவபெருமானுக்கு பக்கத்திலே சுவாமிக்கு மாலை கட்டி சாத்துவார், பூமாலை. அப்புறம் விபூதி பட்டகத்தை கையில் வச்சிருப்பார். விபூதி பட்டகத்தை கையில் எப்போதும் வச்சிருப்பார். வர்றவங்களுக்கு சுவாமி விபூதி எடுத்து கொடுப்பார். இப்படி பக்கத்தில் சுவாமி பக்கத்தில். அவர் எப்படி கைலாயத்தில் தோற்றம் என்றால் பிரம்மாவினாலே படைக்கப்பட்டவர் இல்லை. சுவாமி ஒரு முறை அப்படி கண்ணாடியை பார்த்தார். சிவபெருமான் கண்ணாடி பார்த்தார். கண்ணாடி பார்த்த உடனே அந்த தேஜஸ் அழகை பார்த்து சுந்தரா வா அப்படின்னார். கைலாயத்தில் சுந்தரர் வந்தார். சிவசிருஷ்டி, சிவசிருஷ்டி அப்படி வந்தார். விபூதி பட்டகத்தை கையில தாங்கி இருப்பார். அவருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆளார சுந்தரன் என்று. கைலாயத்திலே ஆளார சுந்தரன். அவருக்கு சுவாமி வச்ச பேர் சுந்தரன். ஆலகார விஷயத்தை கையில் எடுத்துட்டு வந்ததுனால ஆளார சுந்தரன் என்று கைலாயத்தில். முன்ன ஆங்கொரு நாள் முதல்வன் தனக்கு இன்ன ஆமென நான்மலர் கொய்திட துண்ணினான் நந்தவனச் சூழலில். அங்கே ஒரு நாள் ஆளார சுந்தரர் என்ன பண்ணினார்? மலர் பறிப்பதற்காக சென்றார், பூ பறிப்பதற்காக போனார். அப்படி போகிற போது அம்பிகையினுடைய கோயிலிருந்து 2 பேர் பூ பறிக்க வந்தாங்க. அம்பாள் கோயிலிருந்து 2 பேர் யாருன்னா, ஒருத்தி அணிந்திதை, இன்னொரு பெண்ணு கமலினி அப்படிங்கிறவங்க பூ பறிக்க வந்தாங்க. அப்படி அவங்க மலர் பறித்தாங்க. அப்படி மலர் பறிக்கிற போது இவர் அந்த 2 பெண்களை பார்த்தார். அந்த 2 பெண்களும் இவரை பார்த்தாங்க. அப்படி பார்த்த போது அதை சேக்கிழார் சொல்றாரு, எதுக்காக பார்த்தார், என்ன காரணம், அதுல ஏதாவது திருவிளையாடல் இருக்கும். அதுதான் மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. இந்த உலகத்திலேயே அதிகமான தவம் செய்த நாடு நம்முடைய தென்னாடு. தவம் செய்த தென்திசை, நாம இருக்கிற பூமி இருக்குது, அதிகமான தவம் நிறைந்த ஊர். அதனால நால்வரை எங்க பிறந்தாங்க? நம்ம ஊர்ல பிறந்தாங்க. சிதம்பரம் எங்க இருக்கிறது? சிதம்பரம் எங்க இருக்கிறது? நம்ம ஊர்ல இருக்கு. அதனால மாதவம் செய்த தென்திசை வாழ்ந்திட. தீதிலா திருத்தொண்ட தொகை தர, குற்றமில்லாத திருத்தொண்ட தொகை என்கின்ற அற்புதமான மந்திர நூலை உலகத்துக்கு தருவதற்காகவும் போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். அப்படி இந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காகவும் அதிகமான தவம் செய்த தென்னாடு வாழ்வதற்காகவும் அந்த 2 பெண்களையும் நோக்கினார். பார்த்தாங்க. அப்புறம் அவங்க அங்கே போயிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. சுந்தரப்பூ கொண்டு ஒரு தக்க இடத்துல எல்லாம் வச்சு அதை மாலை கட்டிட்டு இருக்கிறார். அப்படி அழகாக மாலை கொடுப்பார். சுந்தரர் நல்லா பூ கட்டுவார். இப்போ பூ கட்டுற வேலையெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதனால் பூ எடுத்து தொடுப்பர் கையில்.
அப்படி மாலை கட்டிட்டு இருந்தார். கட்டிட்டு இருக்கும்போது சுவாமி சுந்தரா அப்படின்னார். சொல்லுங்க சுவாமி. மலர் பறிக்க சென்றனையே. ஆமாம் ஆமாம் சுவாமி. அங்கே 2 பெண்கள் வந்தார்களா? ஆமாம் சுவாமி. அவர்களை பார்த்தனையா? ஆமாம் சுவாமி. அங்கே சிசிடிவி கேமராலாம் வச்சிருக்காரு சுவாமி. எங்கே என்ன நடக்குது எல்லாம். சரி, அப்படின்னா நீ பூலோகத்தில் போய் பிறந்து அந்த 2 பேர்த்தையும் கல்யாணம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு அப்புறமா நடுங்கிட்டார் சுந்தரன். என்ன சுவாமி? ஆமாம், பூலோகத்தில் போய் அதுதான் சுந்தரன் ரொம்ப நடுங்கிட்டார். கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். பெருமானே, தேவரீரை விட்டு நான் பூலோகத்திற்கு செல்வதா? செய்ய சேவடி நிற்கும் சிறுமையே, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டருள் புரிகையன. கைகள் அஞ்சலி கூப்பி கலங்கினான். தேவரீருடைய திருவடியை விட்டு நீங்குவதா? பூவுலகத்திலே பிறந்தால் மயக்கம் சூடும். அப்படி நான் மயங்கி உன்னை மறந்து விடாமல் இருக்க தேவரீர் என்னை தடுத்து ஆண்டு அருள் புரிய வேண்டும். செய்ய சேவடி நீங்கும் சிறுமையே, மையல் மானுடமாய் மயங்கும் வழி ஐயனே தடுத்து ஆண்டு அருள் புரிகையனா. அப்படி கண்ணீர் வார நின்றார் சுந்தரர். என்ன சுவாமி பிறக்க சொல்றீர்? சரி, நீ தடுத்து ஆட்கொள்கிறோம் அப்படின்னா. உத்தரவை மீற முடியாது, மேலிடத்து உத்தரவு மறுக்க முடியாது. சரி பிறக்கிறேன்டார். தடுத்து ஆண்டு கொள்வோம், நீ சென்று வருகிறார். அப்புறம் என்ன பண்ணுவார்? அங்கநாடன் அதற்கருள் செய்தபின் நங்கை மாறுடன் நம்பி மற்றத்திசை தங்கு தோற்றத்தில் இன்புற்று சாரும் என்று அங்கவன் செயல் எல்லாம் அறிந்தவன். அந்த நாளது ஆங்கது கேட்டவர். இப்படி பூவுலகத்துக்கு வந்து பிறந்த அந்த நிகழ்ச்சி முதலாக திருநாவலூரில் வந்து பிறக்கிறார். அவங்க செங்கிலியார் சென்னையில் பிறக்கிறாங்க, திருவொற்றியூரில் அணிந்து. கமலினி திருவாரூரில் பிறக்கிறாங்க பறவை நாச்சியாராக. இப்படி பிறந்து அவர்கள் இந்த பூவுலகத்திலே செய்த அந்த ஒப்பற்ற அருட்செயல்களை எல்லாம் உபமன்யு மகரிஷி எடுத்துரைக்கிறார். அப்படிப்பட்ட வரலாற்றை எல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அந்த முனிவர்கள். அந்த நாளது ஆங்கது கேட்டவர் வந்த மானிட பார்ப்படு தென்திசை இந்த வான்திசை எட்டினும் ஏற்பட வந்த புண்ணியம் யாதன மாதவன். இப்படி இந்த தென்னாடு எல்லா நாடுகளிலும் உயர்ந்தது மாதவம் செய்தது என்று சொன்னீர்களே, அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது உபமன்யு மகரிஷி சொல்றார், எங்க அப்பா வியாக்கிரபாத மகரிஷி புலிக்கால் பெற்று புலிக்கண் பெற்று வெகுகாலம் தவம் செய்து ஆனந்த தாண்டவத்தை கண்ட அந்த சிதம்பரம் இருக்கிறது. ஆகையினாலே தென்னாடு உயர்ந்தது. ஒருவரும் தவத்தான் புலிக்காலனாம் அருமுனி எந்தை அர்ச்சித்து உள்ளது பெருமை சேர் பெரும்பற்ற புலியூர் என்று ஒருமையாளர் வைப்பாம் பதி ஓங்குமான் அத்திருப்பதியில் நமை ஆண்டை மித்தவ கொடி காண உருப்புடன் அத்தன் நீடிய அம்பலத்து ஆடுமற்று அத்திரம் பெறலாம் திசை. சுவாமியானவர் ஆனந்த தாண்டவம் ஆடுகிறாரே, அந்த திசை உலகத்தில் எங்கே இருக்கும்? தென்னாட்டை தவிர. பரதன் ஆடுவதனால இந்த நாட்டுக்கு பாரத நாடு இருந்தது. பரதன் ஆடுவதனால இந்த நாட்டுக்கு என்ன பேரு? பாரத நாடு. பரத சம்பந்தம் முடியும். அப்படி ஆனந்த தாண்டம் ஆடுவதற்கு கைலாயத்தில் விட முடியாது. கைலாயம் தாங்காதான்.
அப்படி அந்த அருள் ஆற்றலை தாங்குகின்ற பூமி தில்லைவனம். அதனாலே தில்லை உயர்ந்தது. தில்லை இருப்பதனாலே தமிழ்நாடு உயர்ந்தது. ஆகையினாலே இந்த தென்னாடு மாதவம் செய்தது பூதம் யாவையும் உள்ள போதென வேத மூலம் வெளிப்படும் ஏதினி காதல் மங்கை இதய கமலமாம் மாதோர் பாகனார் ஆரூர் மலர்ந்தரார். திருவாரூர் இருக்குதே கமலாலயம் இருப்பதனாலே இந்த தென்னாடு உயர்ந்தது. எம்பிராட்டி வேடுரகின்றவள் தம்பிரானை தனித்தவத்தால் ஈதி கம்பை ஆற்றில் வழிபடு காஞ்சி என்று உங்கள் போற்றும் பதியும் உடையது. காஞ்சிபுரத்திலே அம்பிகை பூஜை பண்றா, அம்பாள் பூஜை பண்ண இடம் காஞ்சிபுரம். அந்த நகரம் இருப்பதனாலே இந்த தென்னாடு உயர்ந்தது. காஞ்சி காசியை விட உயர்ந்தது. அதுக்கு மேல திரு ஐயாறு இருக்கிறது, திருவையாறு. அந்த திருவையாறு தென்கைலாயம் என்று சொல்லப்படுவது. அப்படிப்பட்ட ஐயாறு இருக்கிறது. தோணிபுரம் இருக்கிறது. தோணிபுரம் என்ன சிறப்பு? சீர்காழிக்கு என்ன சிறப்பு? சீர்காழிக்கு என்ன சிறப்பு? ஞானசம்பந்தர் அவதாரம், நம்ம குருநாதர் அவதாரம் பண்ணினார். தமிழ் தோன்றிய இடம், தமிழ் திருமுறை தோன்றிய இடம், இசை தோன்றிய இடம். நமக்கெல்லாம் தலைமை பீடம் சீர்காழி. அப்பேற்பட்ட தோணிபுரம் இருப்பதனால சிறப்புடையது. அதற்கு மேலே என்று மாமுனி வன்றொண்ட செய்கை அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர்திரு தொண்ட தொகை விதி இந்த ஆதரவால் இங்கு இயம்புவேன் மற்றதற்கு பதிகம் வன்றொண்டர்தாம் புற்றிடத்தம் புராணர் அருளினால் சொற்ற மெய்த்திரு தொண்ட தொகையென பெற்ற நற்பதிகம் தொழப்பெற்றதாம். அந்த மெய்த்திரு பதிகத்து அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி குந்தியார புகன்ற வகையினால் வந்தவாறு வடாமல் இயம்புவாம். உலகம் உய்யவும் சைவம் என்று ஓங்கவும் அழகில் சீர் நம்பி ஆரூரர் வாடிய நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்துரை குலவு தன்புணல் நாட்டனி கூறுவாம். அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர் பாடிய திருத்தொண்ட தொகை என்கின்ற மூல நூலையும் அதற்கு விளக்கம் சொன்ன திருத்தொண்ட திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய திருத்தொண்ட திருவந்தாதி என்கின்ற நூலையும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு நான் இந்த திருத்தொண்டர் புராணத்தை சொல்லப் போகிறேன் என்று சேக்கிழார் எடுத்துரைக்கிறார். இதுக்கு மேலே நாட்டினுடைய சிறப்பை பற்றி நான் சொல்கிறேன் என்று சேக்கிழார் தொடங்குகிறார். அதனால நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு இதெல்லாம் வருகிறது. அடுத்த வாரத்தில் நாட்டு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி சிந்திக்கலாம். ஆகையினால இப்படிப்பட்ட அளவு கிடந்த பெருமையுடையது, அளவில்லாத பெருமையுடையவர் சுந்தரமூர்த்தி சுவாமி. அளவில்லாத பெருமையுடையவர் சுந்தரம். ஸ்ரீ கிருஷ்ணர் மிக உயர்ந்தவர். அந்த கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உபதேசம் பண்ணிய குரு உபமன்யு மிக உயர்ந்தவர். அந்த உபமன்யு கும்பிடுறார் சுந்தரன்னா சுந்தரர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார். அந்த உபமன்யு மகரிஷியை கும்பிடுறாருன்னா சுந்தரர் எவ்வளவு உயர்ந்தவராக இருப்பார். அவர் தான் இந்த புராணத்துக்கு கதாநாயகர். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயன்மார்களை கும்பிடுறாருன்னா நாயன்மார்கள் எவ்வளவு உயர்ந்தவங்க. ஏப்பா, இது ஆறுமுகனாருடைய வசனம். உபமன்யு கிருஷ்ண பரமாத்மா வணங்குகிற உபமன்யு மகரிஷி சுந்தரரை கும்பிடுறார். அப்பேற்பட்ட சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயன்மார்களை கும்பிடுறாருன்னு சொன்னால் நாயன்மார்கள் எவ்வளவு உயர்ந்தவர் என்று விளக்கம் கொடுக்கிறார். அப்படின்னா அந்த நாயன்மாருடைய தொண்டும் அவருடைய பெருமையும் நம்மால கணிக்க முடியாது. அதை திருக்கணித்தபடியார் சொல்றாரு. அந்த ஆசிரியர் சொல்றார், கண்ணப்ப நாயனாருடைய அன்பையும் கண்ணப்ப நாயனாருடைய அன்பை கண்ணப்பர் அறிவார், காலத்தியப்பர் அறிவார், நமக்கு என்ன தெரியும்? அதனால அவருடைய அன்பு அவர்களுக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட நாயன்மாருடைய வரலாற்றை இந்த அற்புதமான கைலைக்கு இணையாக இருக்கிற இந்த நந்திகேஸ்வரர் ஆலயத்தில் கேட்கும்படியாக சொல்லும்படியாக ஒரு திருவுருள் கூட்டி இருக்கிறது. தொடர்ந்து கேட்டு இறைவனுடைய அருளை நிரம்ப பெறுவோம்.
அருளை பெறுவதற்கு இது பெரிய ஒரு அற்புதமான வழி. அதான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து யாகம் பண்ணினா என்ன பலனோ அவ்வளவு பலன் இந்த 1 மணி நேரத்தில் கிடைக்கும். அதனால தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் இந்த உரையை நிறைவு செய்யும். நம்ம பார்வதி பதையே புனியதனில் பிரபுவான புகழில் வித்தகர் போலே அமிர்த கவி தொடைவாட அடிமைதன கருள்வாயே சமரிலெது தசுமாடம் தனியில் விட்டெறிவோனே நம சிவய பொருளோனே ரசிதகிரி பெருமாளே வான்முகில் வடாதுவிக மலிவடம் சுரக்க மன்னன் போன் முறை அரசு செய்க உறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவன் வேண்டி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே.